அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த காணொளி மூலிமா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இடம் எதை பேஸ் பண்ணி விலையேற்றம் காணுது அது சம்மந்தமாக தான். இப்போ நம்ம பூர்வீக சொத்தாக இருக்கட்டும், இல்லை நம்ம பல வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய சொந்த உழைப்பில் வாங்கி போட்ட இடமா இருக்கட்டும், அது பார்த்தா நான் அவ்வளோ வாங்கி போட்டேன்ப்பா, இப்போ பார்த்தா எங்கேயோ போயிடுச்சுப்பா ரேட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 சென்ட் வாங்கி போட்டேன், இன்னைக்கு பார்த்தா 4 லட்சம் சொல்கிறாங்கப்பா ஒரு சென்ட். அப்படின்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, அங்கே என்னாச்சும் ரிங் ரோடு வந்திருக்கும், அவுட்டர் ரிங் ரோடு, இன்னர் ரிங் ரோடு, இல்லாட்டி என்னாச்சும் ஒரு சாதாரண ரோடு வந்து ஒரு பெரிய ரோடாக கன்வெர்ட் ஆகிடும். இதை பேஸ் பண்ணி தான். அப்போ இடத்தோட மதிப்பு எதை பேஸ் பண்ணி உயருது அப்படின்னு சொல்லும்போது, ரோடுகளை அங்கங்கே இருக்கிற சாலைகளை பொறுத்து தான் அந்த இடத்தோட மதிப்பு இருக்குது. இப்போ நம்மளே மதுரை மாவட்டத்தில் பண்ணை நிலங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்கொயரி பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, சார் ப்ராப்பரான ரோடு இருக்கா, நம்ம இடத்து வரைக்கும் ப்ராப்பரான ரோடு இருக்கா. ஏன்னா அப்போ என்னன்னா அந்த ரோடை வச்சு தான் அந்த இடத்துக்கு மதிப்பு. ரைட். இப்போ நம்ம ஏஜென்ட்டுகள் அனைவருக்கும் எந்தெந்த ரோட்டில் என்னென்ன இடம் இருக்குது அதை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக நம்மளுக்கு கன்வே பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம ஏஜென்ட்டுகளுக்கு இது தெரியணும், ஃபீல்டு ஆஃபீஸருக்கு தெரியணும். நம்மளுக்கு நிலம் எடுத்து கொடுக்கறது விற்கிற அந்த மீடியேட்டர்ஸ்க்கு இது சம்மந்தமாக தெரியணும். அதுக்காக தான் இந்த காணொளி. அதாவது இப்போ நேஷ்னல் ஹைவே, இப்போ இந்தியாவில் எத்தனை விதமான ரோடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேஷ்னல் ஹைவே அதுதான் இப்போ ஃபோர்வே ட்ராக்காக கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா அது போக்குவரத்து அந்த ரோட்டில் அந்த சாலையின் மேல் எவ்வளவு போக்குவரத்து நடக்குது, எத்தனை வாகனங்கள் தினந்தோறும் சென்று வருகின்றன, இதை கால்குலேட் பண்ணி தான் அதை இந்த நேஷ்னல் ஹைவே ஃபோர்வே ட்ராக்காக மாற்றுறதுக்கு நாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நாய். இப்போ ஃபோர்வே ட்ராக்லாம் அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்என்டி இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கு அவங்க கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. 99 இயர்ஸ் 49 இயர்ஸ் அது மாதிரி கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அது ஓகே. இப்போ நம்ம இந்தியாவில் எத்தனை விதமான சாலைகள் உள்ளது அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஹைவே, ரெண்டாவது வந்து ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலை, மூணாவது மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், மைனர் டிஸ்ட்ரிக்ட் ரோட், அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட் ஓடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்ட நெடுஞ்சாலைகள், நாலாவது கிராம சாலைகள், கிராமத்தில் வில்லேஜ் ரோட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது, அஞ்சாவது வந்து பார்டர் ரோட்ஸ், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் அமைக்கப்படுற ரோடு. இப்போ இமயமலை பகுதிகளில் சைனா பாகிஸ்தான் பார்டரில் அமைக்கப்படுற ரோடு, இதெல்லாம் பார்டர் ரோடு. தேங்க்யூ. இப்போ புதுசாக வந்து எக்ஸ்பிரஸ் வே 8 லேன் 10 லேன் 6 லேன் எபோவ் 6 லேன் அது மாதிரி போட்டுட்ருக்காங்க இல்லையா, அது ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறது இருந்தால், இந்தியாவிலே மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னா ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரின்னு ஈஸியாக சொல்லிடலாம். அது நம்பர் என்ன, NH7. நம்மளுக்கு எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு சாலைக்கும் ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு அதை தான் வச்சு அதை தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ரைட். அப்படிங்கும்போது NH7 என்று சொல்லக்கூடிய ஸ்ரீநகர் கன்னியாகுமரி டு காஷ்மீர், அதை வந்து இப்போ சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேக்கு அந்த நம்பரை அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இருக்கிற NH7 ஆரம்பத்தில் இருந்த இது வந்து NH44. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு படித்த நிறுவனம் டக்குன்னு ஒருத்தர் சார் NH7 1.5 ஏக்கர் இருக்குது அப்படின்னா நான் என்னத்தை நினைக்க தோணும், இல்லாட்டி படித்தவங்க என்ன நினைப்பாங்க, விவரம் தெரிஞ்சவங்க என்ன நினைப்பாங்க, அப்போ சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் சாலையில் இருக்கு பொழுது ஏன்னா இப்போ நம்பர் அதுக்கு போயிடுச்சுல NH7 அது மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. சரி, அது நம்ம இப்போ ஒரு ஊருக்கே போகிறோம், வெளியூருக்கு போகிறோம், வெளி மாநிலம் போகிறோம், நம்ம எந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம் அதை அறிஞ்சிக்கிறதுக்கு மைல் ஸ்டோனை பார்த்தே அறிஞ்சிக்கணும். அதை ரோடோட அகலம் இருக்கும், அதெல்லாம் ஒன்று. சில சமயம் வந்து நம்மளுக்கு டக்குன்னு தெரியாது இல்லையா, அப்போ கலர் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நேஷனல் ஹைவேஸ்க்கு உண்டான கலர் கோடு என்ன, இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி பண்ணுறது என்னென்னா எல்லோ, அதில் தான் அந்த நம்பர் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ரோட்டோட நம்பர் என்ன, அந்த ரோடை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பா. கீழே வந்து பெரும்பாலும் வந்து ஒயிட் ஸ்ட்ரிப் தான், பெரும்பாலும் இல்லை, கன்ஃபார்மாக ஒயிட் ஸ்ட்ரிப், மேலே வந்து எல்லோ கலர் இருக்கும். ரைட். ஸ்டேட் ஹைவே அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே க்ரீன் இருக்கும், அதில் தான் அந்த ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையோட நம்பர் மென்ஷன் ஆகிருக்கும், கீழே அந்த ஒயிட் ஸ்ட்ரிப். இப்போ மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, மைனர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு அண்ட் ஆல்சோ ODR என்று சொல்லக்கூடிய அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, இதெல்லாம் என்ன இருக்குன்னா ப்ளூ அல்லது பிளாக், அதில் தான் நம்பர் எழுதியிருப்பாங்க, அது கீழே ஒயிட் ஸ்ட்ரிப் இருக்கும். தென் வில்லேஜ் ரோடு அது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், அதுக்கு கீழே ஒயிட் ஸ்ட்ரிப் இருக்கும். இப்படி தான் இது மாதிரி வந்து பல விதமாக பிரிச்சிருக்கதை நம்ம அறிஞ்சிக்கிட்டோம்னா, இப்போ எங்ககிட்ட நீங்கள் சொல்லும்போது ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ஃபீல்டு ஆஃபீஸர், ஒரு சேல்ஸ் மேனேஜர் இல்லை ஒரு டீம் லீடர் சொல்லும்போது என்ன சொல்லலாம், சார் MDR மேலே இருக்குது, சார் ஸ்டேட் ஹைவேஸ் SH 73A அந்த ரோட்டின் மேலே இந்த டவுன்லேருந்து இத்தனை கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்மளும் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக அதர் பர்சன்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு. அதே மாதிரி ஒவ்வொரு ரோட்டுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டு இது இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்.
அப்படின்னு சொல்ல எவ்வளோ அகலம் இருக்குது, அது கெர்பு எவ்வளோ இருக்கும், சென்டர் மெரிடியன் என்று சொல்லக்கூடிய அந்த நடுவில் ஒரு தடுப்பு இது வச்சுருக்காங்க இல்லையா, அது ஏன் வச்சுருக்காங்க? ஆப்போசிட்டில் வர்ற வாகனம் வந்து நைட்டில் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. இந்த பக்கம் போகிறவங்களுக்கு ஆப்போசிட்டில் வர்ற வாகனத்தோட வெளிச்சம் அடிச்சதுன்னா நம்மளுக்கு இந்த ரோட்டில் என்ன நடக்குன்னு தெரியாமல் போய்டும் இல்லையா, அதனால் அந்த டிவைடிங் வச்சுருக்காங்க. டிவைடே அப்படின்னு சொல்லுவாங்க, சென்டர் மெரிடியன் அப்படின்னு டெக்னிக்கல் நேம். அது மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, இதை தெரிஞ்சுக்கிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஹைவேஸோட இன்னும் உங்களுக்கு டீப்பாக போனால் பல விஷயங்கள் தெரிய வரும். அது தேவைப்படுறவங்க வந்து அந்தந்த விஷயத்தை வந்து அந்தந்த கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி.